ஹே அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேயாங்க்கு நியூவாக ஒரு சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஹன்சீன் பெயின் பார்ட் 1. ஸோ இதை ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். ஸோ ஒரு 5 பார்ட் கிட்ட போட்டிருப்பேன். சின்ன இஷ்யூவால் வந்து நான் டெலீட் பண்ணியிருப்பேன். சில பேருக்கு தெரியும், தெரியாமலும் போகலாம். அண்ட் வந்து இது எத்தனை பார்ட் இருக்குன்னா, எப்போவுமே நான் எல்லாமே 10 பார்ட்டுக்குள்ளே தான் வந்து எழுதி வைப்பேன். ஐ மீன் என் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலான்னு. ஸோ சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 20 பார்ட்ஸ் கிட்ட கொண்டு போவேன். அண்ட் வந்து முன்னாடியே சொல்லிக்கிறேன், இது வந்து சைக்கோ எஃபெக்ட் தான். ஸோ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா, தயவு செய்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவாடா? ஸோ முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஸோ ஹெட்செட் வார்னிங் ஓகேவாடா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் டேக்கு போட்ட கான்ட்ராக்ட் மேரேஜும் வந்துரும். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வந்து நான் ஃபுல்லா பார்க்கணும். பார்த்துட்டு தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஏன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் மறந்து போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் மறந்திருப்பீங்க. யாராச்சும் பார்க்கலன்னா போய் பாருங்கடா. ஸோ நான் வந்து போட ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இது முன்னாடி நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் இதையும் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி நம்ம இதையும் கன்டின்யூ பண்ணலாம். அண்ட் வந்து டேயோட பர்த்டே வருதுல்ல. ஸோ இந்த மந்த் ஃபுல்லா டேயோட ஒன் ஷாட் மட்டும் தான் வரும். ஸோ ஒன் ஷாட் வந்து நான் டே ஃபிக்ஷன்ல போடுறேன். யாருக்காச்சும் தெரியாது அப்படின்னா, நான் கமெண்ட்லேயும் போட்டிருப்பேன் முன்னாடி. ஸோ உங்க யாருக்காச்சும் தெரியலனா, ஸோ நீங்க போய் பாருங்க. நிறைய பேர் ஒன் ஷாட் கேட்பீங்க பர்த்டேக்குலாம். ஸோ அங்க தான் எல்லாம் போய் நான் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் வந்து இதில எஃப்எஃப் மட்டும். அதுவும் 10 பார்ட் தான். அந்த மாதிரி ஒரு மினி சீரிஸ் ஐ மீன் குட்டி குட்டியா நான் போட்டுக்கிறேன். ஓகேவாடா? அண்ட் வந்து இதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ்னா இக்னோர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா, போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குடா. ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அண்ட் வந்து அகைன் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவாடா? ஸோ தேவையில்லாத வேலை போய் பார்த்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இஷ்யூ ஆச்சுன்னா, இதுக்கப்புறம் நான் வீடியோ போட மாட்டேன். நான் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் டைகர் பிக் சேனலுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு, நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு இதால இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணேல. கிட்டத்தட்ட நான் வந்து நிறைய ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிட்டேன். நிறைய கமெண்ட்ஸும் தான். அண்ட் வந்து நிறைய பேர் பேடா வேற எனக்கு கமெண்ட் பண்ணிட்டீங்க. "ஏன் இதுக்கு எஃப்எஃப் போடுற?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் வாய்ஸ் நல்லா இல்ல. அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. எனக்கே சம்டைம் தோணும், என்னடா நம்ம இவ்வளோ போட்டும், சப்போர்ட் இருந்தும் நிறைய பேர் வந்து நல்லா இல்ல. அப்படி சொல்றாங்க. எனக்கே சம்டைம் கஷ்டமா இருக்கும். சில பேர் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்திருக்கீங்க. ஸோ நான் வந்து இடையில 3 மந்த்து கேப் விட்டுருப்பேன் வீடியோ போடாம. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டீங்க. "ஏன்க்கா இன்னும் வீடியோ போடுறீங்கல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இந்த கேட்கறது கொஞ்சம் பேருக்காக தான் வீடியோ போடுறேன். ஸோ யாருக்காச்சும் பிடிக்கலன்னா, என்னோட சேனல்ல வீடியோ பிடிக்கல, நான் எஃப்எஃப் போடுறது பிடிக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க தயவுசெய்து என் சேனல் பக்கம் வராதீங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ப்ராப்ளமும் பண்ண வேணாம். உங்க வேலை வெட்டிய பாருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். நான் எப்பவுமே சாஃப்ட்டா பேசிட்டு இருக்க மாட்டேன். எனக்கே சம்டைம் கோவம் வரும், இரிட்டேட் ஆகும். நீங்க பேசுற வேர்ட்ஸ்லாம் எனக்கு சம்டைம் ஹர்ட்டிங் ஆகும் தெரியுமா? ஏன்னா நானும் உங்கள மாரி ஒரு பெர்சன் தான். ஏதோ என்னோட மைண்ட் வந்து சேஞ்ச் பண்ணும். ஏன்னா எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் மாத்திட்டு இங்க வந்து நான் என்னோட இத வந்து நான் பண்றேன் அப்டின்னா, என்னோட டிப்ரஷனும் கொஞ்சம் கம்மியாகும். அதனால மட்டும் தான் நான் வந்து வீடியோ போடுறேன். வேற எந்த ஒரு இதுவுமே இல்ல. எனக்கு போடுறதுக்கு அவசியமே இல்ல. ஸோ சில பேர்லாம் ஏர்னிங்காக தான் நீ வர்ற. நீ வந்து உனக்கு மணி வேணும். அதான் அப்படி இப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் வேலைக்கு போறேன். நான் ஜாலியா இருக்கேன். ஆனா எனக்கு நிறைய டிப்ரஷன் இருக்கு. எல்லாருக்குமே இருக்கும். பட் காமனா வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகல. ஸோ அதனால மட்டும் தான் நான் இந்த மாரி வீடியோ போட்டு சும்மா சுத்தி திரியிறேன். ஏன்னா உங்க கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சம்டைம் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க நல்லா பண்றீங்க. அப்படி இருக்கும்போது பேட் கமெண்ட் பண்றவங்களும் இருக்கீங்க. ஸோ அதனால நான் வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகுறேன். எனக்கு சம்டைம் வந்து நானும் எவ்வளோக்கு இக்னோர் பண்றது? Instagramல வந்து கூட ஒரு மாதிரி பேசுறீங்க. என்னால வந்து அத வந்து எத்தன டைம் பிளாக் பண்ணிட்டு போறேன். வேற வேற ஐடியில வந்து நொட்டுறீங்க. எனக்கு சம்டைம் கடுப்பாகுது. நான் சம்டைம் திட்டியெல்லாம் விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் என்னால முடியாது. ஸோ நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டேன். என் மனசுல இருந்ததுலாம் இதில வந்து கொட்டி தீர்த்துட்டேன். ஸோ உங்களால பார்க்க முடியல அப்டின்னா, நீங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கங்க. இப்போ எந்த ஒரு இன்ட்ரோவுமே வேண்டாம். நம்ம ஸ்ட்ரைட்டா இப்போ வந்து எஃப்எஃப்குள்ள போயிடலாம். அம்மா நான் கிளம்புறேன். போதும்மா. இதுக்கப்புறம் நான் உன் கூட எதுக்கு இருக்கணும்? நான் என்னால முடியல தெரியுமா? நான் எத்தன வருஷமா உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷமா. உனக்கே தெரியும். உனக்கு இவ்ளோ ஈகோனா, நீ இங்கேயே இரு. நான் நான் என்னால என்ன பார்க்கவே கேவலமா இருக்கு. அப்பா எத்தன டைம் கால்ல எனக்கு உனக்காக அழுறாரு தெரியுமா?
அவர் இன்னும் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் நீ அவரோட ஃபீலிங்ஸே புரிஞ்சிக்கல. உன்னோட ஈகோ என்ன ப்ராப்ளம்னு கூட எனக்கு தெரியாது. நீ சொல்லவும் மாட்ட. அது உங்களோட பர்சனல். அதில் நான் வரமாட்டேன். ஆனால் இது ஏன் லைஃப். நான் யார் கூட இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் டிசைட் பண்ண முடியாதும்மா. ஏன்னா எனக்கு 18 வயசை தாண்டிருச்சு. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். இதுக்கப்புறம் என் லைஃப்பை நானே பார்த்துப்பேன். நான் கொரியாவுக்கு கிளம்புறேன். என் ப்ளீஸ் அம்மா சொல்கிறத கேளு. நீ அங்கேயெல்லாம் போகாத. அங்கே இப்போ சரியில்லை. என்னம்மா சரியில்லை? என்னால் சொல்ல முடியாது. நீ உன் அப்பா கூட போய் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? ஆ ஏன் நான் இருக்கக்கூடாது? இதை சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாதும்மா. நான் யார் கூட இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு உன்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு 18 ஏஜ் தாண்டிருச்சு. என்னால் எல்லா முடிவும் எடுக்க முடியும். ஆனால் இவ்வளோ நாள் நீ சொல்கிறதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனால் அப்பா அவர் இன்ன வரைக்கும் நீ விட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட கல்யாணம் கூட பண்ணிக்கல தெரியுமா? நீ வருவ அப்படின்றதுக்காக 10 வருஷமாக அந்த மனுஷன் அங்கே காத்துட்டு இருக்காரு. அவர் எத்தனையோ டைம் ஒன்று மீட் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனால் நீ இக்னோர் பண்ணுற. ஏம்மா? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ போகக்கூடாது. அம்மாக்கு நீ மட்டும்தான். ஆமாம், நான் உனக்கு மட்டும்தான். அப்பாவுக்கும் அது மாதிரி தாம்மா. நம்ம 2 பேரும் முக்கியம். ஆனால் நீ சொல்ல மாட்டேன். நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் பேசி என்னால் எதுவும் பண்ண முடியாதும்மா. எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா அங்கே இருந்துட்டு. நான் கூட இருந்தால் கூட அவர் நல்லா பார்த்துப்பேன். என் அப்பாக்காக தான் போகிறேன். இவ்வளோ நாள் நான் அம்மா கூட இருந்துட்டேன். எனக்கு அது போதும். இதுக்கப்புறம் வாழ்கிற கொஞ்ச நாளாச்சும் நான் அப்பா கூட இருக்கேன். எனக்கு அதான் சரி. நான் பிறந்ததே கொரியாவில் தானே. என் அப்பாவும் கொரியா. இதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்கே இந்தியாவில் இருக்கணும்? இங்கே உள்ளவங்க எனக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும்தான். ஏன்னா ஒன்றால் என் அப்பாவை விட்டு வந்ததால், அப்பாவை நீ ஹர்ட் பண்ணதால இங்கே யாரையுமே என்னால் பிடிக்கலை. அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அப்பா கூட ஸ்கூல் வருவாங்க, காலேஜ்லாம் வருவாங்க, அப்பா கொண்டு போய் விடுவாங்க. ஆனால் எனக்கு நீ மட்டும்தான். மோஸ்ட்லி அப்பா அம்மா வரும்போது நீ மட்டும்தான் எல்லா மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணுவேன். என்னோடய பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த டைம் என் ஃப்ரெண்ட்ஸில் எவ்வளோ கேலி பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்கே அப்பா அப்படின்னு. சம்டைம் உன்னையே கேவலமாக பேசுவாங்க. உனக்கு அப்பா பேர் தெரியாதா? உனக்கு அப்பா யாருன்னு தெரியாதான்னு. எனக்கு அவ்வளோ வலிக்கும் தெரியுமா? இதெல்லாம் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லி அழுதுருக்கேன். ஆனால் உன்னோட ஈகோ மட்டும்தான் உனக்கு பெருசு. பேசிட்டே ஏன்? இதுக்கப்புறம் நீ எதுவும் பேச வேணாம். உன்னோட இஷ்டம். நான் உன்கிட்ட கெஞ்ச மாட்டேன். நீ இருக்கனா இரு, போகிறனா போ அப்படின்னு உங்கள் அம்மா பாட்டுக்கு திரும்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா அம்மாவும் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீ வாம்மா, உனக்கு தான் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வரமாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். ஆனால் நீ என்னை தேடி வருவேன் அம்மான்னு. ஆனால் அப்போது நான் உனக்காக இருப்பேம்மா அப்படின்னு டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு டாக்ஸியை புக் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி டிவோர்ஸோடு நிற்கிறாங்க. அவங்களால என்ன சொல்கிற உங்களால முடியல. ஏன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண. ஏன்னா நீங்களும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ரூல் பண்ணுறதுலாம் சரிப்பட்டு வராது. என்ன பண்ணுறது? அவங்க கூட வாழும் எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் என் பொண்ணு அவள் போயிட்டா. இதுக்கப்புறம் வருவாள் என்னன்னு தெரியல. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியல. அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படின்ட்டு அவங்க அப்பா யோசிச்சுட்டு அப்படியே அவங்களும் அப்படியே அவங்க ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் தான் போயிட்டு இருக்கீங்க. நான் கொரியாவிலேருந்து வந்து 10 வருஷமாச்சு. ஆனால் இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணல. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. சின்ன வயசில் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் எதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் டைம் யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா நான் ஒரு கொரியன் பொண்ணு. அம்மா மட்டும்தான் இந்தியா. ஆனால் எவ்வளோ பேர் என்னை அவாய்ட் பண்ணாங்க, என்னை ஹர்ட் பண்ணாங்க. ஆனால் போக போக தான் எல்லோரும் என்னை பார்த்து எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. நீ ஃபாரின் பொண்ணு தானே, ஏன் இப்படி இருக்க, கூப்பிட்டா வர்றியா? இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கே கடுப்பாக இருக்குது. அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிங்க உங்கள் மைண்டுக்குள்ளே. இங்கே உள்ளவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். ஸோ நீங்கள்லாம் யோசிச்சுட்டு அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த சைடு ஒரு பொண்ணு ஒரு ரூமில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. பேபி பேபி எங்கே இருக்க? நீ எதுக்கு டோரை க்ளோஸ் பண்ண? இப்போ என்ன டைம்?
எனக்கு ஒன்றுமே புரியலையே. பேபி டோரை ஓப்பன் பண்ணு. பேபி அப்படின்ட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு டோரை டம்மு டம்முன்னு தட்டிகிட்டே இருக்குது. இப்போது ஒரு ஃபுட் ஸ்டெப் தான் அந்த சவுண்ட் கேட்குது. பேபி நீ வந்துட்டியா? ஏய் கத்தாதடி, வர்றேன். எதுக்கு சும்மா நொய்ந்து அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நான் வேறு பயந்துட்டேன். ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சா, எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆமாம் பேபி நீ எதுக்கு இன்னும் மாஸ்க்லேயே இருக்க? ஆமாம் டைம் என்ன? என்னது டைமா? குடிச்சிட்டு படுத்தா எப்படி ஏறும்? ஒன்றும் ஏறாது. எவ்வாறு ஈவினிங் ஆச்சு. என்னது ஈவினிங்கா? 5 o'clock ஆச்சா? அவ்வளோ நேரமாக தூங்குனேன். ஏய் நம்ம பப்புலேருந்து வரும்போதே 3:30. அப்போ நீ இவ்வளோ தூரம் எவ்வளோ டைம் தூங்கியிருக்க? அது அது சரி பேபி, என்னையே ரூமில் அடைச்சி வச்சேன். ஏய் ரூமில் அடைச்சி வச்சேன்னா உருள இல்லை, நம்ம நைட்டு எதுக்கு இங்கே வந்தோம்? அதுவும் உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அது நீ மட்டி ஆகிட்டேடி, அப்போ எப்படி உன் கூட பண்ண முடியும்? அதெல்லாம் வேறு மாதிரி பண்ணும். நீ ஃபுல்லாக கான்சியஸில் இல்லை. ஸோ நீ கான்சியஸ் வந்ததுக்கப்புறம் ஒன்றை பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீ பாட்டுக்கு மட்டி ஆகிட்ட. ஐ எம் ஸோ டிஸப்பாயிண்டட். ஐம் சாரி பேபி. எப்போ ட்ரை பண்ணலாமா? ஏய் கப்பு நாறுது, முதல்ல போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகு. பேபி சரி ஓகே, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன். பட் உன் வாய்ஸை மட்டும் எவ்வளோ நேரம் பார்க்குறது? உன் வாய்ஸே ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கேராக போதையாக இருக்குது. ஆனால் நீ உன் ஃபேஸையே காட்ட மாட்டேங்கிற. இப்போ என்ன என் ஃபேஸை பார்க்கணுமா? எஸ் எஸ் உன் ஃபேஸை பார்க்கணும், நீ காட்ட. சரி காட்டுறேன், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு வா எப்படி இருக்க? அம்மாடி செம்மையாக இருக்க பேபி. ஆனால் வாய்ஸே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. பட் உன் ஃபேஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இவ்வளோ ஹேண்ட்ஸம். அம்மோ எனக்கு இன்னைக்கு செம்மைதான். சரி ஓகே, உன் பேர்? ஹேண்ட்ஸம், டெல் மீ யுவர் நேம். கேம்டேயோ. வா உன் பேர்? ஏய் இப்படியோ வர்ணிச்சிருக்க போறியா? முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகு. நான் எவ்வளோ டைம் ஒன்று வெயிட் பண்ணுறது? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி பேபி, நான் உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுருந்தேன். இதுவும் போயிட்டு நிறைய ஃப்ரேக்ரன்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு செம்மையாக நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். பாய் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு அப்படியே வாஷ்ரூம் போயிடுது. ஸோ டைம் கடுப்பா இந்த மைதி ஏன் இப்படி இருக்குது? ரொம்ப தொல்லை பண்ணிடுச்சு இந்த ஒரு மாதமாக. நானும் அவாய்ட் பண்ணேன். கேக்கில் வா 1 ஹவருக்கு எவ்வளோ மயிறு வாடி இன்னைக்கு உனக்கு இருக்குது அப்படின்ட்டு அவனே அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டான். அப்படியே ஜஸ்ட்டு ஒரு பேண்ட்டு மட்டும் போட்டுட்டு அப்படியே ஒரு பனியன் போட்டுக்கிறான். போட்டு அப்படியே நிற்கிறான். அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட்டு டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்கும். ஸோ அப்படியே டைம் பார்க்குறான். ஏய் என்ன அதுக்குள்ளே ஃப்ரெஷ் ஆகிட்டியா? என்னால் ஆர்வத்தை அடக்கவே முடியல தெரியுமா? உனக்காக வெயிட் பண்ணுறேன். நீ எப்போ என்ன டச் பண்ணுவேன்? ஏய் முதல்ல டவலாக விடுறீ, எப்படியோ பேசிகிட்டு இருக்க போறியா? ஆனால் பேபி நீ செம்ம ஹாட்டாக எப்படி இருக்க பார்க்க. நீ ஜிம்முக்கெலாம் போவியா பேபி? ஆமாண்டி போவேன். சும்மா தொண பேசிகிட்டே இருப்பியா? எனக்கு இந்த மாதிரி பேசுகிற பொண்ணுங்களே பிடிக்காது. ஐம் சாரி, பட் நீ பண்ணும்போது நான் சத்தமாக கத்துவேனே. ஏய் அதுக்கு அப்படி கத்துவியா? எனக்கு சத்தமாக கத்தினா பிடிக்காது. அப்போ என்ன பண்ணால் பிடிக்கும்? நான் சொல்கிற மாதிரி கோஆப்ரேட் பண்ணால் மட்டும் பிடிக்கும். ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணா டவல் அப்படியே ஃபுல்லாக கலட்டிடுது. இப்போ டயாங் பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஏய் முதல்ல அந்த டேபிளில் வந்து பற்றி. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, எதையும் அடக்கவும் முடியல அப்படின்ட்டு டயாங் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான். அந்த பொண்ணு பேபி நீ பெட்டில். ஏய் அதெல்லாம் பழைய ஸ்டைலு, இப்போ டேபிளில் தான் புது ஸ்டைலு. முதல்ல வந்து படு, ஓவராக பேசாத அப்படின்ட்டையும் அந்த பொண்ணு குடுக்குன்னு வந்து அப்படியே சிரிச்சிட்டே அந்த டேபிளில் படுத்துருது. ஸோ இப்போ டேங் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணு 2 கையையும் விரித்து வச்சுட்டு அப்படியே இந்த சைடு வந்து ஹேண்ட் கப் போட்டுடுறான். பேபி நீ என்ன பண்ணுற? ஏய்
சும்மா பேசாதடி. நான் பண்ணும்போது கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஆனால் பேபி, நீ எதையும் என்ன பார்க்க மாட்டேங்கிற, உன் ஒர்க்லேயே ஃபோக்கஸ்டாக இருக்க. ஆனால் எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஓ, நீ சத்தமாக கத்தக்கூடாதுன்னு. இல்லை பேபி, நான் கத்த மாட்டேன். அப்படின்னா நீ ஏதாச்சும் பண்ணுறியா? ஏய், நான் பண்ணுறேன்டி. முதல்ல காலை நல்லா விரிடி அப்படின்ட்டு அந்த பொண்ணோட காலை அப்படியே விரிக்கிறான். ஸோ விரித்து இந்த சைடு அகைன் ஹேண்ட் கஃப் போட்டுடுறான். இப்போ அந்த பொண்ணு எக் ஷேப்பில் இருக்குது. பேபி, நீ எதுக்கு இந்த மாதிரி வியர்டாக என்னை கட்டி போட்டிருக்க? உன்னை பண்ணுதான். அதான் நீ தான் பண்ணுன்னு சொன்னியே. ஒரு மாதமாக பின்னாடியே ஓல்டு நாய் மாதிரி சுற்றுனேன். அதான் பண்ணலான்ட்டு செம்மையாக பண்ணுவேன். நீ அப்படியே ஸ்க்ரீம் பண்ணுவேன். ஹெவனுக்கேவா? இல்லடி, ஹெல்லுக்கே உன்னை கூப்பிட்டு போவேன். அந்த நரகத்தில் உள்ளே போயிட்டு வருவேன். வா, நீ சொல்லும்போதே எப்படி இருக்கு, நீ பண்ணும்போது செம்மையாக இருக்குமே பேபி. செம்மையாக தான் இருக்கும், நான் நல்லா பண்ணுவேன்டி அப்படின்ட்டு ஒரு நீடில் ஹோல்டர் இருக்கும். அதை அப்படியே எடுத்து அந்த பொண்ணோட அந்த செஸ்ட் நடுவு இருக்கும்ல, ஸோ அதுலேருந்து அப்படியே லைட்டாக தான் கீறான் அந்த தோலில். அந்த பொண்ணு, பேபி நீ என்ன பண்ணுற, எனக்கு பிளட்டு வருது. ஏய், அதுக்கு தான் பண்ணுறேன். புரியல எனக்கு. பேபி, நீ எதுக்கு அங்கங்கே கீற? ஏய், அதான் பண்ணும்போது அங்கங்கே ரெட்டிஷாக இருக்கும்ல, அதுக்கு தான். அதுக்கே என்னோட தைஸ் நீ எதுக்கு அங்கே எல்லாம் கீரை வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? ஆனால் அரிப்பு இல்லை உனக்கு, அவ்வளோ அரிப்பு. என் கூட பண்ணணும், என்னோட எடுத்து உள்ளே சொருங்கணும். ரொம்ப பண்ணிட்டடி எனக்கு இந்த மாதிரியெல்லாம். ஆனால் உன்னோட ஸ்கின்னு நல்லா இருக்கடி, அதை எடுத்து பீல் பண்ணலாமா? நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டு ஒரு ட்ரே எடுத்துகிட்டு வரான். அதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மெடிக்கல் திங்ஸ் தான். ஸோ பார்க்குற அந்த பொண்ணு, என்ன பண்ண போகிறேன்னு, எதுக்கு இது எதுக்கு இந்த மாதிரி? ஏய், இன்னுமா உனக்கு புரியல நான் என்ன பண்ண போகிறேன்னு? இல்லை, புரியல, எனக்கு பயமாக இருக்குது. பட் என் பாடியிலேருந்து நிறைய ரத்தம் போகுது, ப்ளீஸ் என்னை வெற்று. அதான்டி விட போகிறேன். எப்போ பண்ணுவேன், எப்போ உள்ள எடுத்து சொருகுவேன் அப்படிலாம் கேட்டியே. அதான் உனக்கெல்லாம் சொருகணும். ஆனால் காலை விரிக்கும் போது பார்த்தா ஒரு லாரியே உள்ளே போகலாம் போல், அவ்வளோ பெருசாக இருக்குது. எத்தனை பேர் கூட போனேன்? அது எதுக்கு இந்த மாதிரி? எனக்கு பயமாக இருக்கு. நீ ஆமாம், என்னை பார்த்தா பயமாக இருக்கா? இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன், பயமாக இருக்குன்னு சொல்கிற. புள்ளடி, நல்லா பண்ணுவேன்டி. இதுக்கப்புறம் நீ ஹெல்லுக்கே போகலாம் டைரெக்டாக. நான்லாம் உனக்கு ஃப்ரீ டிக்கெட் போட்டு தர்றேன் அப்படின்ட்டு டேங்க் பாட்டுக்கு என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணோட முடி இருக்கும்ல, அதை ஒவ்வொன்றா அவன் பிடிச்சி இழுக்கிறான். பேபி எனக்கு வலிக்குது. ஏன்? ஏய், என்னம்மா பேபின்னு சொல்கிற? நான் ஒரு சைக்கோ பாத்திரி, எனக்கு இன்னும் புரியலையா? எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க இருந்தால் சுத்தமாக இருக்காது. என்ன தெரியுமா, எனக்கு அவ்வளோ கோவம் வரும். உனக்கு ஒருத்தன் கூட படுக்கையலாம், எல்லோரும் உன்னை நொட்டணும், உனக்குலாம் சொருகணும் அப்படின்னா எதுக்குடி கல்யாணம், குழந்தை குட்டி? உன் புருஷன் அன்னைக்கு எப்படி அழுதான் அந்த நடு ரோட்டில் இருந்து கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு. ஆனால் நீ பப்பு, பார்க்கு, பீச்சு, ரெஸ்டாரண்ட்டு முடியல, எவ்வளோ இடத்துல போயிட்டு. உனக்கு அவ்வளோ அறிவுனா கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது, ஒரு குழந்தை பெற்றிருக்கக்கூடாது. பேசாமல் அந்த பிச்சுங்கெல்லாம் இருக்கும்ல ஒரு இடம், ரெட் லைட் ஏரியா, அங்கே போய் நீ இருக்கணும். ஆனால் அங்கெல்லாம் போகிற அளவுக்குலாம் இப்போதைக்கு டீம் இல்லை. ஏன்னா உன்னை மாதிரி ஒருத்தியெல்லாம் இந்த உலகத்தை வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை. ஸோ நீ டைரெக்டாக நரகத்துக்கு போயிடு, புரியுதா? நான் தான் உன் ஏமை அப்படின்ட்டு அந்த பொண்ணோட ஹேரை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அப்படியே பிடிச்சி பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அந்த பொண்ணோட ஹேரில், ஐ மீன் ஹெட்டில் இருந்து அவ்வளோ ப்ளீட் ஆகுது. அந்த பொண்ணு வலியில் துடிக்குது, வலிக்குது. ப்ளீஸ், இதுக்கப்புறம் நான் யாரையும் இந்த மாதிரி கூப்பிட மாட்டேன், நான் தெரியாமல் உன்கிட்ட. ஏய், தெரியாமல் தான் வந்தேன். ஆனால் நான் அப்பப்போ வார்னிங் பண்ணேன் என்கிட்ட வராதுன்னு. ஆனால் என் கண்ணை பார்த்துட்டு என்னை எப்படி பண்ணியிருப்பேன்.
முதல்ல அந்த கண்ணுடி, அந்த கண்ணை மொளவா எடுக்கணும் வெளியில். அப்பா! அப்படின்ட்டு அந்த பொண்ணோட ஹேர் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பொண்ணோட ஹெட்டில் ஒரு முடி கூட இல்லை. ஒரு மாதிரி தான் இருக்குது, பிளட்டாக பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. அந்த பொண்ணால் வலி தாங்கவே முடியல. அதுலேயே பாதி உயிர் போயிருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஒரு மாதிரி டியர் ஐஸோட தேங்காய் பார்த்து கெஞ்சுது. அந்த பிள்ளையோட கையை கூட அசைக்கலா, காலை கூட அசைக்கலா. ஆமாம், உனக்கு ரொம்ப அரிப்புல என்ன இருக்குல்ல அப்படின்ட்டு ஒரு கத்திரிக்கோல் இருக்கும். ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணோட கீழே அப்படியே அப்படியே கட் பண்ணுறான் உள்ளே விட்டு. அந்த பொண்ணுக்கு அப்படி ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த வெர்ஜின்லேருந்து ஐ மீன் இந்த வெர்ஜினா இருக்குல்ல, ஸோ அந்த வெர்ஜினாலேருந்து ஸோ பிளட் அப்படியே ஃப்ளோ ஆகுது. அந்த பொண்ணு பெயினில் துடிக்குது. ஏய், நீ கத்தாதடி, நீ கத்துனா எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. எனக்கு பொண்ணுங்க கத்துனா பிடிக்காது. அமைதியாக இருக்கிற பொண்ணுங்க தான் பிடிக்கும். நான் மட்டும்தான் பேசுவேன், புரியுதா அப்படின்ட்டு ஸ்டாப்லர் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே வந்து என்ன பண்ணிட்டான்னா அந்த பொண்ணோட வாயில் ஸ்டெப்லர் எடுத்து அப்படியே அடிச்சிடுறான். அந்த பொண்ணு அப்படியே துடிக்குது. அந்த பொண்ணால் ஹெட்டை மட்டும்தான் அப்படியே ஆட்ட முடியுது. ஸோ ஃபுல்லாகவே அடிச்சிடுறான். அந்த பொண்ணோட ஃபேஸே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஃபேஸ் அப்படியே அந்த பொண்ணோட அந்த லிப்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்து ஜோக்கர் மாதிரி அடித்து வச்சிடுறான். இப்போ டேங்க் பார்த்துட்டு இப்போ தான் சிரிச்ச மாதிரி இருக்க. எனக்கு எப்படி இருந்தால் தாண்டி பிடிக்கும். பொண்ணுங்கள்லாம் அழகாக இருக்க தெரியுமா. அப்புறம் என்ன பண்ணுறது, உன்னோட இந்த இல்லை கீழே வெட்டிட்டேன்ல, அண்டு இந்த 2 இதை வச்சு தானே எல்லாரையும் மயக்குற, எல்லார வாழ்க்கையிலையும் போய் நொட்டுற, இதை அப்படியே அறுத்தெடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணோட நெஞ்சு பகுதி இருக்கும்ல, ஸோ அதை 2ஐயும் அப்படியே கட் பண்ணுறான். அந்த பொண்ணு இன்னுமே துடிக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு இப்போ கொஞ்சம் தான் உயிர் இருக்குது. ஸோ அறுத்தெடுத்து அப்படியே ஒரு பிளாக் கலர் ஒரு கவர் இருக்கும், அதுக்குள்ளே போட்டுடுறான். எப்போ தான் அந்த பொண்ணு அப்படியே லோ வாய்ஸில் அப்படியே எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே சாஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் உயிர் போயிருக்கும். ஏய், நீ கத்த மாட்டேங்கிற. ஆனால் எப்படி தெரியுமா எனக்கு, இப்போது ஒருத்தர் கத்தி எடுத்து குத்தும்போது அவங்க கத்துறதை விட அந்த குத்துற சவுண்டு இருக்குல்ல, அது என்ன வைப்பு தெரியுமா. ஆல்ரெடி உன்னை பண்ணுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குடி, ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு 2 கண்ணையும் அப்படியே எடுத்துடுறான். ஸோ அந்த பொண்ணு ஒரு மாதிரி அப்படியே தான் அந்த பொண்ணோட உயிர் போயிடுது. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது, கண்ணை வேற எடுத்தாச்சு, நோண்டி விட்டோமே. ஆனால் அழகாக இருக்கடி, இப்படி இருந்தால் தான் அப்படியே லட்சணமாக இருக்கும். ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கணும். செம்மையாக இருக்கடி, பிஃபோர் ஆஃப்டர். முன்னாடி எப்படி இருந்த, பின்னாடி எப்படி இருக்க, நல்லா இருக்கடி அப்படின்ட்டு டேங் எடுத்து வச்சுக்கிறான். அவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அவன் ஹேர் அப்படியே கோம் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். நீ செத்துட்ட, ஆனால் எனக்கு இன்னும் வெறி அடங்கலடி, உன்னை இன்னும் பண்ணணும்னு தோணுது அப்படின்ட்டு கத்தி எடுத்து அந்த பொண்ணோட தோல்லாம் அப்படியே பீல் பண்ணுறான். அதில் ஒரு மாதிரி சவுண்ட்ஸ் கேட்கும்ல. இப்போ அந்த பொண்ணோட கொலை கொலண்டு சதை அப்படி ஒரு மாதிரி இருக்குது. அங்கங்கெல்லாம் ஒரு மாதிரி குத்துறான், குத்தி விளையாடுறான். ஏதோ சின்ன பசங்களை கத்தியை கொடுத்து ஸோ மண்ணில் குத்தி விளையாடுங்கள்ல, அது மாதிரி தான் அந்த பொண்ணை ஒரு டால் மாதிரி ட்ரீட் பண்ணுறான். ஒரு டாலை எப்படி குத்தி விளையாடுவாங்களோ அது மாதிரி பண்ணுறான். அவன் அவ்வளோ சந்தோஷமாக, அவனுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா. ஒரு பொண்ணு கூட படுத்தா கூட இந்த அளவுக்கு சுகம் கிடையாது, ஆனால் எனக்கு கிடைக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த தேவன் வந்து அப்படியே தான் அந்த பொண்ணோட ஒவ்வொரு படம் கட் பண்ணி ஒவ்வொரு கேரி பேக்கில் போடுறான். ஃபேஸ்லாம் அப்படியே அலங்கோலம் பண்ணி வச்சுருப்பான். ஸோ வாயெல்லாம் ஒரு பக்கம் தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணிவிட்டு இப்போ தான் அப்படியே ஒரு டப்பாவாக போட்டு உடனே அப்படியே பப்ளிக் பிளேஸில் போட்டுடலாம். அப்போ தான் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி தாண்டி லைஃப் எண்டு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து அவன் அப்படியே என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து போகிறான். ஸோ ஒரு காரில் போயிட்டு பப்ளிக் பிளேஸில் ஸோ அந்த கேரி பேக்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அந்த பொண்ணோட பார்ட்லாம் எடுத்து போட்டு அப்படியே பப்ளிக் பிளேஸில் நார்மலாக குப்பையாக போட்டு வந்துடுறான். ஸோ அவன் வந்து வீட்டுக்கு வரும்போது அவன் காரில் போன சிசிடிவி ஃபுட்டேஜ் ஐ மீன் அவன் எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறான், எந்த எவிடன்ஸும் கிடைக்காத மாதிரி. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறான். ஏன்னா அதுக்குன்னு தனியாக ரூம் வச்சுருப்பான். ஸோ அது எல்லாமே ப்ளீச்சிங் பவுடர் எல்லாமே போட்டு அந்த பிளட்டோட ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் எல்லா கெமிக்கல்ஸும் போட்டு ப்ராப்பராக பண்ணுறான். எனக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது எவ்வளோ கொண்டதுக்கப்புறம்.
ஒரு மாதமாக நிம்மதியாகவே விட மாட்டேங்கிறா. எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தா. நானே எவ்வளோ டைம் தான் விட்டு விட்டு விலகுறது. ஒரு டைம் ஆச்சும் ஜஸ்ட்டு 1 ஹவர் டேயாம் என் கூட இரு. கொம்மால இப்போ மீன் மார்க்கெட்டில் பீஸாக கட் பண்ணுற மாதிரி எவிடன்ஸே கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டேன்ல. நல்லா சம்பவம் பண்ணிட்டேன். இப்போ பாரு மாசாக இருக்கும். நாளைக்கே என் அண்ணங்கரை கால் பண்ணுவான்ல அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு வைன் எடுத்து அப்படியே அந்த கிளாஸில் ஊற்றிட்டு, ஸோ அந்த பொண்ணை கொலை பண்ணும்போது எடுத்திருப்பான்ல வீடியோ, அந்த வீடியோ ஐ மீன்ஸ் ஆடியோ, அந்த ஆடியோவில் அந்த சவுண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த சத்தம்லாம் ஒரு மாதிரி கேட்குறான். இது வல்லவா ஹெவன், எப்படி இருக்குது தெரியுமா? என்ன வைப்பு. நைட்டில் எதுக்குடா ஹாரர் மூவி, ரொமான்டிக் மூவி, மயிறு மூவின்னு நொட்டுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒருத்தரை கொலை பண்ணிட்டு அந்த கேட்குற சுகமே வேறு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக டான்ஸ் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மியூசிக் போட்டால் எப்படி டான்ஸ் பண்ணுவாங்களோ அதேமாதிரி டான்ஸ் பண்ணுறான். அவனால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்படி இருக்குது. ஸோ அப்படியே தான் போதையிலே அப்படியே அந்த சோஃபாலே படுத்து தூங்கிடுறான். ஓகே ரைடே, ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.